தவறுகள். ரமலானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எண்ணிட்டு இருக்கிறாங்க, இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம், இது ரெஸ்ட் கூடிய மாதம், நல்லா தூங்கலாம். காலைல ஃபஜ்ர்ல தூங்கினா 9 மணிக்கு ஆபீஸ் போனா எழுந்திருப்பாரு, ஆபீஸ் போயிட்டு வந்து படுப்பாரு, அசர் வரும், அசர் போயிட்டு வந்து படுப்பாரு, இஃப்தார் வந்துடும், இஃப்தார்ல நோன்பு வந்து நானும் நோம்பாளிப்பாரு. லா இலாஹ இல்லல்லாஹ். ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம். இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது. யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள், பாழடித்தவர்கள். ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு மீது இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள். ரமதானில் உறங்காமல் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானில் உறங்காமல் துஹருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானில் உறங்காமல் அசருடைய தொழுகைக்கு சொல்லுவார். இன்னைக்கு பலருக்கு அசர் துஹர் ரமதான்ல தூக்கத்துல தான் இருக்கும், கனவுல தான் தொழுகிறார் பல பேர். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். முஸீபாய், ஃபித்னாய், இது எதை காட்டுகிறது? இவர் ரமதானுக்கென்று வேஷம் போடுகிறார், ரமதானுக்கென்று தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. இப்போது உறக்கம் ஹராமாகிவிடும். எப்போது துஹர் தொழுகை, அசர் தொழுகை, சுபுஹுடைய தொழுகை தொழாமல் உறங்கினால் அந்த உறக்கம் ஹராம். இப்போ வணக்க வழிபாட்டை விட்டு இந்த உறக்கம் எம்மை நீடித்தால் இந்த உறக்கத்தை எம்மை நாம் உறக்கத்திலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது இஸ்ராஃப் செய்தல். இஸ்ராஃப், சஹருடைய உணவை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய ரமதான்ல ஒவ்வொரு காலை சஹர்லையும் இருக்கும். அதெல்லாம் இஸ்ராஃப். இஃப்தாருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 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 தொழுகையில நிக்க முடியாது, அவருக்கு அப்படித்தான் வருவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இதெல்லாம் என்ன உணவுகள்? இஃப்தாருடைய உணவு. அல்லாஹ்வுடைய தூதருடைய உணவு இஃப்தாருக்கு பேர் தண்ணீர் தான். நின்று தொழுது விட்டு மறுபடியும் வந்து தேவையை சாப்பிடுவார்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் தொழுகையே போவார். லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா அவருக்கு மகரிப் ஜமாத்தே கிடையாது, வீட்டிலே தொழுதுப்பாங்க. அவங்க வீட்டிலே தொழுதுப்பாங்க, அவங்களுக்கு தான் வகை வந்திருக்கல மேல இருந்து. வீட்டுல நீங்க தொழுது கொள்ளலாம், இன்னைக்கு உங்க ஃபேமிலி மீட்டிங்னால நீங்க வீட்டுல ஜமாத்தில் தொழுது கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய அனுமதியை யார் எடுப்பது? அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் அனுமதி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வருகிற அல்லாஹ்வுடைய தூதர், கண் தெரியவில்லை, எனக்கு வழி தெரியவில்லை, நான் தொழுகைக்கு ஜமாத்தோடு தொழ வர வேண்டுமா? தஸ்மஉன் நிதா, அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹ். அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கொடுக்காத அனுமதியை நாம எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வரம்பு மீறக்கூடிய பட்டியலில் செல்வோம். மூன்றாவது, ரமதான் வந்துட்டாலே ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தான் முஸ்லிம்களுக்கு. ட்ரெஸ் எடுக்கிறதுலையும் அல்லது அந்த மாதிரி ரமதான்ல கொடுக்கக்கூடிய ஆஃபர்களை எடுத்துக்கொண்டதுலையுமே முழு ரமதான், அதுவும் குறிப்பா கடைசி 10 ரமதான் ஷாப்பிங்காக ஒதுக்கிட்டாங்க முஸ்லிம்கள். யாரை பார்த்தாலும், எந்த ஹிஜாபை பார்த்தாலும் எல்லா ஜவுளி கடையிலையும் எல்லா நகை கடையிலையும் ரமதான் இறுதி 10ல கூஞ்சறாங்க. பள்ளிகளில் கூட வேண்டிய கூட்டம் இங்கே கூடுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவெல்லாம் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்ல. ரமதானுடைய ஆடைகளை எடுத்துவிட்டு ரமதானுடைய மற்ற நேரங்கள் அனைத்தையும் இபாதத்திலே கழிப்பது தான் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான முக்கியத்துவம். கண்ணியத்துக்குரியவர்களை நாம் முடிந்தவரை விரைவாக சென்று எவ்வளவு ரமதானுடைய ஒழுக்கங்களையும் அதபுகளையும் சொல்ல முடியுமோ அதை சொல்லி இருக்கிறோம். மீது இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள் யாராவது இருந்தால் அவங்களிடத்தில் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். இதுதான் ரமதான் மாதம் இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது. யார் இந்த ரமதான் மாதத்தை முறையாக செலவழித்தார்களோ அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். ரமதானை அடைவது அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறாரோ அவர்களுக்கு தான் கொடுப்பார். எத்துணை பேருடைய மரண செய்திகளை கேட்போம், பிறை தெரிந்திருக்கும். பிறை தெரிவதற்கு முன்னால் பலருடைய மரண செய்திகளை கேட்டிருப்போம். ரமதான் அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள். ஒரு ரமதானை அடைந்து அடுத்த ரமதான் நம்முடைய வாழ்நாளில் இருக்குமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனால் எமக்கு வெளிநிலமாக வருகிறது, யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் கைர் அக்பில். ஜமாஅத்தோடு தொழுகையை தொழுவதிலே முயற்சி செய்யக்கூடியவர்கள் முன்னேறுங்கள். அக்பில். குர்ஆனை ஒரு ஜுஸ்ஆய் ஓதி முடித்தீர்கள், அக்பில், முன்னேறுங்கள், போட்டியிடுங்கள். மனைவியோடு போட்டியிடு, குழந்தையோடு போட்டியிடு, குடும்பத்தோடு போட்டியிடு. குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய முறையில் ஓதி அதை ஆராய்ந்து சிந்திப்பதில் ரமதானைகள். ரமதான் வணக்க வழிபாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட மாதம்.
ரமதான் அல்லாஹ்வுடைய நரக விடுதலையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம். ரமதான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம். இதை உறக்கத்திற்காகவோ அல்லது அசதிக்காகவோ அல்லது விளையாட்டிற்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்காத முறையில் கணித்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரை ரமதான் வந்தடைகிறது, அவரை விட்டு ரமதான் கடந்து செல்கிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் நாசமானார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே கொள்ளுங்கள், நரகத்தை எண்ணுங்கள். மூமின்களே, மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய நாளை எண்ணுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன், என்னிடத்திலே விசாரிக்கப்படும், என் வாழ்க்கையை குறித்து என்ற ஒரு உள்ளத்துடைய அச்சத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் நாளை மறுமையில் நான் செய்த பாவங்களை குறித்து கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் என்னுடைய விசாரணையை துருவ ஆரம்பித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் ஏட்டை நாளை மறுமையில் இடது கரத்திலே கொடுத்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை எனக்கு தடை விதித்து விட்டால் என் நிலைமை என்ன? அமா தக்ஷல்லாஹ், அமா தக்ஷல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா மூமின்களே? அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? தொழுகையை விடுபவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? குர்ஆனை மறந்தவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து தூரமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வை மறந்த வியாபாரத்திலும் தொழிலிலும் செல்வத்திலும் மூழ்கி இருப்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் அலட்சியமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்வார். இந்த அச்சம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியமிக்க முகங்களை கண்ணியமானவர்களாக, கண்ணியமான மூமின்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. இவ்வுலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரமதானை அடைந்து அந்த ரமதானுடைய முழு கூலிகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமதானை கழித்து வணக்க வழிபாட்டிற்குரிய மாதமாகவே இந்த ரமதானை ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக. ரமதானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு திட்டமிடுங்கள், ஒரு பட்டியலை எடுங்கள். இந்த ரமதானிலே ஜமாஅத்துடைய தொழுகைகளை தவறவிட மாட்டேன், ரமதானிலே இத்தனை ஜுஸுடைய குர்ஆனை ஓதி முடிப்பேன். உங்கள் மனதுக்குள் சொல்லுங்கள், ரமதானிலே இந்த நேரம் திக்ருக்காக ஒதுக்கப்படும், ரமதானுடைய இந்த இரவு இவ்வளவு நீளமாக தொழக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்வேன், ரமதானில் இரவுடைய நேரத்தில் இந்த பள்ளிக்கு செல்வேன். இப்படி ஒரு திட்டமிடுதலை இந்த ரமதான் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முழு திட்டமிடுதலோடு நாம் சென்றால், அல்லாஹ்வை நோக்கி நாம் சென்றால் அல்லாஹ் எம்மை நோக்கி அதை விட விரைந்து வருவான். நாம் நடந்து சென்றால் அல்லாஹ் எம்மை நோக்கி ஓடி வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மூமின்களாக எம்மை ஆக்குவாராக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.